आवाहनादि अर्घ्यं दत्त्वा போடுங்க சேர்த்தே போடுங்க पूर्ण नालिकेरं समर्प्य हर हर नमः पार्वती पतये संपत्कामने आरंभ मुहूर्त काले लग्न विषय तिथि वार नक्षत्र लग्न योग करने வெயிட் பண்ணுங்க அப்படியே இருங்க வெயிட் பண்ணுங்க வலதுகை தொடமையில இடதுகைக்கு கடைக்கண்களே பாட்டுகள் விழாது பேரன்பு கொண்ட மெய்யன்பர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே அனைவருக்கும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி கோயிலின் திருக்கோயிலின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்கோயில் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி திருக்கோயில் நம்பர் 46 ராமச்சந்திர நகர் சந்தோஷ் நகர் போரூர் மதனந்தபுரத்தில் அமைந்திருக்கிறது. இது இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ சக்தி விநாயகர், பட்டீஸ்வரர் துர்க்கை, மும்பை மகாலட்சுமி, கூத்தரூர் சரஸ்வதி, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் மற்றும் நவகிரகங்கள் பிரதிஷ்டை பெற்று கடந்த 2000 ஆண்டானது இந்த முதல் கும்பாபிஷேகமானது பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு இங்கு இருக்கின்ற மகா மண்டபத்திற்கு பிரம்ம வித்யா சுரபணி மண்டபம் என பெயரிட்டு அதனுடைய மண்டபங்கள் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு அதே பங்குனி உத்திரத்த நாள் அன்று 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்று ஸ்ரீ செந்திலாண்டவருக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 2023 ஜூன் மாதம் நமது ஆலயத்திலே இருக்கின்ற அத்தனை கோபலகங்களுக்கும் பாலஸ்தாபனமானது நடைபெற்று அதற்கு அப்புறம் 30/8/2024 அன்று நமது மும்மூர்த்தி எல்லா விக்கிரகங்களுக்கும் கோயில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு பாலஸ்தாபனம் நடைபெற்று இன்று 1/12/2025 அன்று நமது ஆலயத்திலே பந்தக்கால் முகூர்த்தமானது நடைபெற்று இங்கு பந்தக்கால் முகூர்த்தமானது முதலில் ஒரு பந்தக்கால் முகூர்த்தம் வந்து புது மண்டபங்களுக்கும் தேவதைகளுக்கும் நடைபெற்ற முப்பெருந்தேவியருக்கு நடைபெற்றது. அங்கே யாகசாலைக்கு என்று தனியாக பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 28/1/2026 புதன்கிழமை காலை 9:39 மணிக்கு மேல் 11 மணிக்குள் மீன லக்னத்தில் நமது ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. ஆகிய இந்த வைபவத்தில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்திலே மெய்யன்பர்களும் பக்த கொடிகளும் திரளாக கலந்து கொண்டு திரு சக்தி விநாயகர், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, கூத்தரூர் சரஸ்வதி, செந்தில் ஆண்டவர், நவகிரகம் பரிவார தேவைகள் மற்றும் சாலகோபுரத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாம்படி கேட்டுக்கொண்டு இந்த திருக்கோயிலானது தென்னகத்தினுடைய சிறந்து விளங்குகிறது. இது ஒரு புதுமையான திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் நவராத்திரியின் போது 9 நாட்கள் குழு வைத்து அன்று 10ஆம் நாளான சண்டிகோமம் நடைபெற்று அது 11ஆம் தசமி என்று அக்ஷரபியா 7 என்று சொல்லக்கூடிய அக்ஷரபியாசமானது நடைபெறுகிறது. அந்த அக்ஷரபியாசத்திலே வெகுவாரியான குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு முன்னாடி இந்த அக்ஷரபியாசம் என்று நடைபெறுகிறது. அதற்கு திரவாள மக்கள் ஆண்டுதோறும் மினிமம் ஒரு 300 பேருக்கு மேல் கலந்து கொண்டு இந்த அக்ஷரபியாசத்திலே கலந்து கொண்டு பெரிய திரு சரஸ்வதியுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமா இருக்கிற கடந்த 25 ஆண்டுகளிலே பெரிய லெவலிலே இந்த பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு இங்கே அக்ஷரபியாசம் செய்த மாணவ செல்வங்கள் இன்று பெரிய பெரிய IAS-உம் கலெக்டராகவும் டாக்டராகவும் இருக்கிறார்கள். மையன்பர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை அக்ஷராபியாசம் செய்ய வேண்டாம்
கூத்தளவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தென்னகத்துக்கு இருக்கின்ற சென்னையிலே வந்து அச்சரபியாசம் செய்து கொள்ளும்படி உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் நமது ஆலயத்தில் எழுந்திருக்கின்ற செந்தில் ஆண்டவருக்கு ஆண்டுதோறும் கந்த சஷ்டி வைபவத்தின் போது 6 நாட்களும் மகாஹோமம் நடைபெற்று அபிஷேகங்கள் ஆராதனை அலங்காரங்கள் நடைபெறுகிறது. 6ஆம் நாளான கந்த சஷ்டி என்று சூரசம்ஹாரமானது திருச்செந்தூரிலே எப்படி நடைபெறுகிறதோ அதே போல இந்த ஆலயத்திலும் சூரசம்ஹாரமானது நடைபெற்று சாத்தியமானது நடைபெற்று ஆலயத்தோட கொடியிறக்கம் செய்யப்படுகிறது. ஆகவே அடுத்த நாள் அடுத்த நாள் கந்த சஷ்டி, அடுத்த நாள் 7ஆம் நாள் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. ஆகிய மெய்யன்பர்கள் அதிலேயே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மே மாதம் ஜூன் மாதங்களில் நமது ஆலயத்திலே ராதா கல்யாணமானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதுவே தெரிவித்துக் கொள்ள நன்றி, வணக்கம். மெய்யன்பர்களே, உங்களால் முடிந்த பொருளுதவியும் பண உதவியும் உடல் உழைப்பையும் கொடுத்து இந்த மகா கும்பாபிஷேக வைபவத்தை மிக சிறப்பாக நடத்திக்கொள்ளி உங்களை எல்லாம் உங்கள் பாத கறந்து விட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.